அன்பானவர்களே, தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். போன வீடியோவில் திமுகவும் திகாவும் செய்த போராட்டத்தின் காரணமாக ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கும் நேரில் சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டாங்க இந்திரா காந்தி. அதன் ஒரு பகுதியாக அக்டோபர் 1977 தமிழகம் வருவதாக அறிவித்தாங்க. தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பக்குவமாக பயண திட்டங்களை வகுக்க தொடங்கினாங்க. கருப்பையா மூப்பனார், பழநெடுமாறன் உள்ளிட்டோர் அந்த பணியில் ஈடுபட்டாங்க. மதுரை, திருச்சி, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட இடங்களில் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் இந்திராவை வரவேற்க முனைப்பு காட்டி கொண்டிருந்த நேரத்தில் திமுகவினர் இந்திரா காந்திக்கு எதிர்ப்பு காட்டுவதில் மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எமர்ஜென்சி அமலில் இருந்தபோது திமுகவினர் மீது அடக்குமுறையை ஏவிய இந்திரா காந்திக்கு தற்போது பதிலடி கொடுக்க தயாராக இருந்துச்சு திமுக. இந்திரா காந்தி தமிழகத்துடைய எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிச்சு திமுக தலைமை. அதற்கு அதிமுக அரசும் அனுமதி கொடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராட்டத்துக்கு தலைமை ஏற்க இருப்பவர்களுடைய பட்டியலை வெளியிட்டுச்சு திமுக. அந்த பட்டியலில் திமுகவுடைய முக்கிய தலைவர்களான ஆற்காடு வீராசாமி, கோசிமணி, எல் கணேசன், பொன் முத்துராமலிங்கம், வை கோபால்சாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தாங்க. இந்திரா அரசு புரிந்த கொடுமைகளால் ஏற்பட்ட காயங்களுடைய வடுக்களை ஒரு கையால் தடவிக்கிட்டு இன்னொரு கையால் லட்சக்கணக்கானோர் கருப்பு கொடிகளை ஏந்துவாங்க. சிறையில் பிணமான சிங்கம் சிட்டிபாபுவை நினைத்து கண்ணீர் விட்டவாறு, கழகத்தூண் சாத்தூர் பாலகிருஷ்ணனை எண்ணி பெருமூச்சு விட்டவாறு தமிழினத்து மக்கள் தங்கள் கரங்களில் கருப்பு கொடி பிடித்து இந்திராவின் செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் என்று அறிவித்தார் கலைஞர் கருணாநிதி. எமர்ஜென்சி அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட திராவிடர் கழகமும் இந்திராவுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தும் அப்படின்னு திகாவுடைய தலைவர் ஈவேரா மணியம்மை அறிவித்தாங்க. எமர்ஜென்சியை ஆதரித்த அதிமுகவின் கூட்டணியில் அங்கம் வகித்து கொண்டு இந்திராவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தயாரானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆக 3 முக்கிய கட்சிகள் இந்திராவுக்கு எதிராக களமிறங்கியிருந்தன. திமுகவுடைய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் தலைவர்களை ஆச்சரியப்படுத்துச்சு. ஆட்சியில் இருப்பதற்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவதில் அர்த்தம் இருக்குது, ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும் இந்திராவுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது சரியானதல்ல அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. ஆட்சி பொறுப்பில் இல்லாதவர்களுக்கு கருப்பு கொடி காட்டலாம் என்ற முன்மாதிரியை 1976 காங்கிரஸார் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நான் சென்ற இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டினாங்க அப்படிங்கிறத நினைவு கூட்ட கடமைப்பட்டிருக்கேன்னு பதில் சொன்னார் கலைஞர் கருணாநிதி. ஆட்சிக்கு வந்த புதுசில் எம்ஜிஆர் சந்திக்க இருக்கும் முக்கியமான சட்டம் ஒழுங்கு மற்றும் அரசியல் பிரச்சனையாக இந்திராவுடைய சென்னை வருகையும் அதற்கு எதிராக திமுகவுடைய போராட்டமும் பார்க்கப்பட்டுச்சு. சுற்றுப்பயணம் வரும் இந்திரா காந்திக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது, ஏன் தான் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தோமா அப்படின்னு நினைக்க தொடங்கினார் முதலமைச்சர் எம்ஜிஆர். இருந்தாலும் உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டிருந்தார். 29 அக்டோபர் 1977 அன்னைக்கு சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கினாங்க இந்திரா காந்தி. வாசலில் கருப்பு கொடிகள் செய்தும் திமுகவினர் திரண்டிருந்தாங்க. போராட்டம் வலுத்து விடாமல் தடுக்கும் வகையில் திமுகவினர் அவசரமாக கைது செய்யப்பட்டாங்க. தடியடி பிரயோகமும் நடத்தப்பட்டுச்சு. கருப்பு கொடி காட்ட முடியாத காரணத்தால் நூற்றுக்கணக்கான புறாக்களை பிடித்து அவற்றின் மீது கருப்பு சாயம் பூசி வானத்தில் பறக்கவிட்டு வினோதமான போராட்டத்தை நடத்தினாங்க திமுகவினர். சென்னையிலிருந்து மதுரை புறப்பட்டாங்க இந்திரா காந்தி. அங்கும் கருப்பு கொடி சகிதம் திமுகவினர் தயார் நிலையில் இருந்தாங்க. மதுரை, நெல்லை, கோவை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான திமுகவினர் மதுரையில் குழுமியிருந்தாங்க. நிலைமை சிக்கலாகும் அப்படின்னு கணித்த காவல்துறையினர் திமுகவினருக்கு கெடுபிடிகளையும் காங்கிரஸாருக்கு ஆலோசனையும் கொடுத்தாங்க. கருப்பு கொடி கட்டப்பட்டுள்ள கம்பு மரத்தால் ஆனதாக இருக்க வேண்டும், 2 அடி உயரத்துக்கு மேலாக அந்த கம்பு இருக்கக்கூடாது, மரக்கம்பு கொடி தவிர வேறு எதுவும் கொண்டு வரக்கூடாது போன்ற விதிமுறைகளை விதிச்சிச்சு திமுகவுக்கு. அதே போல் இந்திரா காந்தியை திறந்த காரில் வைத்து அழைத்து வரக்கூடாது அப்படின்னு காங்கிரஸாருக்கு அறிவுறுத்துச்சு எம்ஜிஆர் அரசு. விமான நிலையத்துக்கு வெளியே பிரம்மாண்டமான கூட்டம். காங்கிரஸ் கொடிகளை ஏந்தியபடி காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு பக்கமும், கருப்பு கொடியை ஏந்தியபடி திமுகவினர் இன்னொரு பக்கமும் திரண்டிருந்தாங்க.
மதுரை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார் இந்திரா காந்தி, அதுவும் திறந்த காரில். காவல்துறையினர் கொடுத்த ஆலோசனைகளை புறக்கணித்திருந்தாங்க காங்கிரஸ் தலைவர்கள். வெளியில் குழுமியிருந்த தொண்டர்கள் மத்தியில் திடீரென வன்முறை வெடிச்சிச்சு. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் மூண்டுச்சு. இந்திரா காந்தியின் கார் மீது கற்கள் வீசப்பட்டன. கையில் கட்டைகள் சகிதம் வந்த சிலர் இந்திரா காந்தியின் வாகனத்தை தாக்கினாங்க. அதில் கருப்பையா மூப்பனார், மரகதம் சந்திரசேகர் உள்ளிட்டோர் காயமடைஞ்சாங்க. நிலைமை விபரீதமடைந்ததை புரிந்து கொண்ட பழநெடுமாறனும் NSV சித்தனும் காரில் இருந்து இந்திரா காந்தியை அப்படியே இருக்கைக்கு அடியில் தள்ளி தலையணை கொண்டு போர்த்தி மறைச்சிட்டாங்க. இதனால் தாக்குதலில் இருந்து தப்பிச்சாரு இந்திரா காந்தி. கொஞ்சம் அலட்சியம் செய்திருந்தாலும் இந்திரா பிணமாகி இருப்பார் என்றனர் அவருக்கு அருகில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள். இந்திரா காந்தி மீது திமுகவினர் திட்டமிட்ட தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாங்க. ஆனால் மோதலுக்கு காரணமே காங்கிரஸ் தொண்டர்கள் தான் அப்படின்னு திமுகவினர் பதிலடி கொடுத்தாங்க. இந்திராவை வரவேற்க சிலம்பம் ஆடியபடி வந்த காங்கிரஸார் அந்த கம்புகளை திமுகவினர் மீது வீசியிருந்தது தான் மோதலுக்கு காரணம் அப்படின்னு திமுகவினர் சொன்னாங்க. ஆனால் இந்திராவை கொலை செய்யும் நோக்கத்துடன் இரும்பு கம்பிகளில் கருப்பு கொடி கட்டி எடுத்து வந்தாங்க திமுகவினர் அப்படின்னு காங்கிரஸார் குற்றச்சாட்டு வச்சாங்க. தாக்குதல் சம்பவம் பற்றி அப்போது மதுரை ஆட்சியராக இருந்த KA சுந்தரம் IAS தன்னுடைய பணிக்கால நினைவுகள் புத்தகத்தில் விரிவாக பதிவு செஞ்சிருக்காரு. போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டாலும் இந்திரா காந்தியின் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் MGR எந்த அளவுக்கு கவனத்துடனும் பதற்றத்துடன் இருந்திருக்கிறார் என்பதை அந்த அதிகாரி எழுதியிருக்காரு. சம்பவத்தின் போது திமுகவினரும் காங்கிரஸாரும் நடந்து கொண்ட விதத்தையும் நுணுக்கமாக பதிவு செஞ்சிருக்காரு KA சுந்தரம். மதுரையைப் போலவே திருச்சியிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. அதில் ஈடுபட்ட திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்தனர். ஆனாலும் தடையை மீறினர் திமுகவினர். விளைவு கண்ணீர் புகை, தடியடி. வழிநெடுக கருப்பு கொடிகள் காட்டப்பட்டதால் இந்திராவினுடைய பயணம் மாற்றியமைக்கப்பட்டது. தலைநகரான சென்னையிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருந்தன. அந்த பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டதால் கருணாநிதியும் அன்பழகனும் போராட்டத்துக்கு தலைமை ஏற்க தயாராகினர். உடனடியாக அவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஆனாலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை திமுகவினர் தொடர்ச்சியாக நடத்தினர். துப்பாக்கிச் சூடும் நடந்தது. திமுக தொண்டர் தீனன் அப்படிங்கிறவர் அதில் பலியானார். பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் தமிழக சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு விமானம் ஏறினார் இந்திரா காந்தி. திமுக நடத்திய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பற்றி திமுக தலைவர் கருணாநிதி எழுதியது கவனிக்கத்தக்கது. 20/10/1977 திமுக கழகத்தை இந்திரா காந்தியும் ஏன் இந்திய திருநாடும் முழுவதும் புரிந்து கொண்ட நாள் அது. சுயமரியாதை இயக்கத்தின் வாரிசுகள் தான் திமுக கழகத்தின் தொண்டர்கள் என்பதை உலகிற்கு அன்றைய தினம் உணர்த்தி காட்டினார்கள். இதுதான் திமுகவுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி எழுதியது. கைது செய்யப்பட்ட திமுக தலைவர்கள் மீது இந்திரா காந்தியை கொலை செய்ய முயன்றது, அதற்காக சதித்திட்டம் தீட்டியது, கலவரங்கள் செய்தது, அரசு அலுவலர்களை பணியாற்ற விடாமல் அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தியது, தீ வைத்தது, வீடுகளில் புகுந்து சொத்துக்களை நாசம் செய்தது என்பன உள்ளிட்ட 11 பிரிவுகள் மற்றும் ரயில்வே சொத்துக்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட 3 பிரிவுகள் என மொத்தம் 14 பிரிவுகளில் கலைஞர் கருணாநிதி, அன்பழகன், சாதிக் பாட்சா உள்ளிட்ட 29 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. திராவிடர் கழகத் தலைவர் ஈவேரா மணியம்மை, பொதுச் செயலாளர் கி. வீரமணி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு 14 நாட்களுக்கு சிறை வைக்கப்பட்டனர். மதுரையில் கைது செய்யப்பட்ட தென்னரசு, பொன் முத்துராமலிங்கம், காவேரி மணியம், வை. கோபால்சாமி உள்ளிட்ட 124 பேர் மீது இந்திரா காந்தியை கொலை செய்ய முயன்றதாக வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. கைது செய்யப்பட்ட திமுக தலைவர்களையும் முன்னணியினரையும் தொண்டர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று திமுகவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனாலும் 40 நாட்கள் சிறைக்குள்ள இருந்த பிறகு திமுக தலைவர்கள் நிபந்தனையற்ற பிணையில் விடுவிக்கப்பட்டாங்க. இந்திரா மீது தாக்குதல் நடந்தபோது அவரை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டவர்களில் பழநெடுமாறன் முக்கியமானவர். காமராஜர் உயிருடன் இருந்த சமயத்தில் இந்திரா காந்திக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தவரும் இவர்தான். காமராஜருடைய மரணத்துக்கு பிறகு முழுக்க இந்திரா காந்தி ஆதரவாளராகவே மாறியிருந்தார். இந்திரா காந்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பின்னாளில் கலைஞர் கருணாநிதிக்கு எழுதிய பகிரங்க கடிதம் ஒன்றில் செய்துள்ள பதிவு என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி மதுரைக்கு வந்தபோது அவருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்ற பெயரில் அதாவது கருணாநிதி தொண்டர்கள் அவரது உயிருக்கு
உலை வைக்க முயன்றார்கள். உங்களால் ஏவி விடப்பட்டவர்களின் கொடூர தாக்குதல்களில் இருந்து இந்திராவை காப்பாற்றிய பேர் எனக்கு கிடைத்தது. அதன் மூலம் அகில இந்திய அளவில் அறிமுகமானேன். இதற்கும் நீங்களே காரணம் என்பதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் அப்படின்னு எழுதியிருந்தார். இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.